தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு 3 முக்கியமான காரியங்களை நினைவூட்டுகிறது. ஜெபத்தில் நிலைத்திருத்தல், விழிப்புடன் இருத்தல், நன்றியுடன் வாழுதல். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஜெபத்தை விட்டுவிடாதீர்கள். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். உலகத்தின் கவலைகள் நம்மை திசை திருப்பலாம். தேவனுடைய சித்தத்தை அறிய விழிப்புடன் நாம் இருப்போம். நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கிருபையை நினைத்து நன்றியுள்ள இருதயத்துடன் ஜெபிப்போம். இன்று நாம் ஜெபிக்க வேண்டியவர்கள், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியவர்கள், நன்றி செலுத்த வேண்டியவர்கள். நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலளிப்பார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பிற்கும் கிருபைக்கும் நன்றி. ஜெபத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. உம்முடைய சத்தத்தை கேட்கவும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கவும் ஒரு விழிப்புணர்வை எங்களுக்கு தாரும். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு அழியும். எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி உம்முடைய சமாதானத்தால் எங்களை நிரப்பும். இன்றைய நாளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் இந்த வசனத்தால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.